எழுந்திரு பீட்டர், நார்னியாவை ஆள பிறந்த ராஜனே எழுந்திரு, உனக்காக இந்த நார்னியா ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிமோன் அண்ட் பும்பா. பும்பாவை வந்து ஒரு மாதிரி கூப்பிடும், ஒரு 4-5 டைப். பும்பா 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 பும்பா, வாடா பும்பா, நீ நானும் உயிருக்கு உயிரான உயிர் நண்பன்றா, வாடா டே, வாடா 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 வாடா, எல்லாரும் வந்திருக்காங்கடா, பெஹன்வுட்ஸ்க்கு எல்லாரும் வந்திருக்காங்கடா, வாடா டே அப்படி. விஜயகுமார் சார் சொன்னோம் இல்லைங்களா, விஜய்னா தான் பும்பாவுக்கு பேசியிருப்பாரு. அவர் வாய்ஸு பேஸாக இருக்கும், அதில் கரகரன்னு பேசியிருப்பாரு. டே டிமோன், என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு, நீ என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பன்டா. டே பும்பா, அங்கே வாடா, சாப்பாடு இருக்கு, அங்கே போகலாம் வாடா. சரிடா, நீ கூப்பிட்டா நான் வரேன்டா அப்படின்னு. நான் கார்ட்டூன் பேசுவோம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இங்கே கார்ட்டூன் இப்போ புதுசாக வரவங்க கேள்விப்பட்டதை சொல்கிறேன், கார்ட்டூன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நாங்களாம் தேடி போய் நல்லா கார்ட்டூன் பேசுவேன். ஏன்னா கார்ட்டூன் பேசுகிறப்ப இப்போ வந்து போக்கிமானில் மியாத்துக்கு நான் பேசுவேன். அது வந்து எப்படின்னா, நாங்கள் பிஎன் விட்டு போயிட்டு இருக்கோம், நீங்கள் வரீங்களா, இந்த டோனே இப்படி தான் இருக்கணும். அதுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பின்னாடியே வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், இப்படி தான் பேசுவது. அந்த இதாகவே இருக்கும். அது பேசுகிறப்ப தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கடம் பக்கடின்னு ஒரு கார்ட்டூன் அதில் பேசுவோம். அதில் பாலையா வாய்ஸ் தான் பேசுவோம். நான் போய்கிட்டே இருக்கேன், அப்புறம் நீ பின்னாடியே வா, இப்படி. இது வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் குண்டா இருக்கும். அது இப்படி சொல்லி கொடுத்து இந்த கார்ட்டூன் பேசுகிறப்ப நிறைய கற்றுக்கிட்டோம். உண்மையாகவே வந்து படங்கள் பேச தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நிறையா படங்கள் கிடைச்சா வந்து நம்ம வெளியில் தெரிய முடியும் அப்படின்ட்டு. கார்ட்டூனில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே இப்போ உள்ளவங்க அது வந்து பெருசாக ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அவர் பாலையா சார் வாய்ஸ் எடுத்ததுனால இவர் வந்து பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நீங்க பெக்யூலியர் வாய்ஸஸ், அதாவது இப்போ வழக்கமா இப்போ நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். பழைய வாய்ஸ் அதெல்லாம் எடுப்பேன். அவர் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் பேசுவார். நான் அவருடைய பெரிய ரசிகன். சூப்பரா இருக்கு. முடிஞ்சது சார். நான் ஒரு காலத்தில் வந்து மிமிக்ரி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சிங்கிங் என்னோட ப்ரொஃபஷனாக இருந்தது. மேடை கச்சேரிகள்லாம் பாடிட்டு இருக்கும்போது மிமிக்ரியும் ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க, 2-3 பேர். கேன் வி ஹேவ் கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்? மாதவன் வந்து ஹெல்சிங்கி கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு சொல்றாரு, எப்படி சொல்லியிருப்பாரு? சார் உங்களை பார்க்கல, பேசல, பழகல, ஆனால் நீங்கள் படுத்து பயங்கரமாக இருக்கு சார், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க நிறைய கேட்டுட்டாங்க, நிறைய கேட்கறதுக்கு எனக்கு தெரியல, அடுத்த படம் ஷூட்டிங் போகணும், வரேங்க பாய்ங்க. நேயர் விருப்பம். நான் ரசிகன்ற முறையில் ரசிகருடைய விருப்பம். பருத்திவீரன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் அந்த புனந்தின்னின்னு ஒரு கேரக்டர் என்னப்பா எப்படி பாருங்க, நான் பேசி காட்டக்கூடாது, அவரை உட்கார வச்சுட்டு ஆப்டா இருக்கும். என்னப்பா மட்டுமே கிடையாதா, டீமர்ஸ் வந்து கொள்ளையடிக்கணும், ஒன்னா போகணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏழை கூட்டிட்டு வந்து கட்டிட்டு இருக்க, போடாங்கிட்டு வேணாம்டா. இது இன்னொரு ஒரு நேயர் விருப்பம். நம்ம பழைய பாண்டியன் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மண்வாசனை. பாருங்க, நீங்க வாய்ஸ் எல்லாம் மாத்தி பத்தி பேசுறீங்க, எனக்கு தெரியாதுங்க, உப்புளி போயிட்டுல ஆத்த வைங்க, நான் போடுங்க வரேங்க. நீ வந்து டவுசர் திருட்டியா குத்துறா அந்த மாதிரி ஆண் பாவம் அந்த மன்வாசனைகள் தான் அவருடைய டோன் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரி மங்காத்தா படத்தில் அஜித் சார் அண்ட் அர்ஜுன் சார் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வைக்கிறது. நான் படம் நான் பண்ணதே அந்த ஒரு இம்பாக்டில் தான். அப்போ நான் உள்ள நீ வெளியே அப்படிங்கிற மாதிரி அந்த இம்பாக்டில் தான். நான் வந்து அந்த பர்லின் வந்து தவறு அந்த சாகர சீனுக்கு முன்னாடி வந்து கூப்பிடுவார். இவர் வந்துட்டு பர்லின் சொன்னாக்கள் உள்ள வந்துடும் ப்ரொஃபசர், அது ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதில் உண்மையிலே சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறப்போ இன்னும் அதனுடைய தாக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா புல்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ ஸோ இன்னொன்று சொல்ல போனால், ஓகே நம்ம லைஃப்பில் ஒரு ட்ரேட்மார்க் ஐகான் மாதிரி. இதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த மணி ஹெய்ஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பின் அவுட்டாக பர்லின் 2023 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. சந்தோஷம். ரெண்டாவது அப்போ என்னன்னா தனி இன்டர்வியூ எப்பவுமே வந்து நம்ம டீம் ஹெய்ஸ்ட் தோழர்கள், அதுதான் ஒரு விஷயம்.